வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம், நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பேச போகிறது விதைக்கப்பட்ட வீரர்கள் மதிக்கப்படும் மாமனிதர்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன் 2 பேரை பற்றி பார்த்தோம். இப்போது அதுக்கு அடுத்தாற்போல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி சிறிது பார்ப்போம். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவில், என்னோட பார்வையில் அவரை பற்றி சில விஷயங்களை சொல்கிறேன். சுப்பிரமணிய பாரதியார் சிறந்த புரட்சி கவிஞர், தமிழ் கவிஞர். நம்ம தமிழை, நம்மளோட படைப்பாற்றல், தன்னோட படைப்பாற்றலை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த ஒரு சிறப்பான தமிழர் அப்படின்னு அவரை சொல்லலாம். அவர் எட்டயபுரத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயர், லக்ஷ்மி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இப்போனா 1882ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் பிறந்தார். அவரோட அப்பா ஓரளவு நடுத்தர குடும்பம். அவர் எட்டயபுரத்தில் எட்டயபுரம் மன்னர். அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் எல்லாம் ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த சுற்றுப்புறத்தை அவங்க தான் ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த எட்டயபுரம் மன்னரோட சபையில் அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் இவர் பிறந்தார். இப்போ நான் அவங்க அப்பாவோட ஒரே கொள்கை என்னென்னா, ஒரே ஆசை என்னதுன்னா, நம்மளும் ஒரு ஆங்கிலேயருக்கு நேராக தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஆங்கிலேயர் கொடி கட்டி பிறந்த காலம் அது அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஒரு சிறந்த தொழில், ஒரு மில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் பணம் சேகரிச்சிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் பாரதியாரும் பிறந்திருந்தார். பாரதியாருக்கு 5 வயசாக இருக்கும்போது பாரதியாரோட அம்மா லக்ஷ்மி அம்மாள் மறைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாரதியாருக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இப்படி இருக்கும்போது 7 வயசுலேயே பாரதியார் கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. ராஜ்யசபையில் போய் பேசுகிறாரு, கவிதையெல்லாம் ராஜாவுக்கு சொல்கிறாரு. இப்படிலாம் சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருது எட்டயபுரம் மன்னருக்கு. உடனே அவரோட தமிழ் சிறப்பை பாராட்டி பாரதி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. ஏன்னா நம்முடைய பாரதியாரோட இயற்பெயர் என்னென்னா சுப்பிரமணியன், சி சுப்பிரமணியன் தான் சொல்லுவாங்க. வீட்டில் சுப்பையான்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்தது எட்டயபுரம் மன்னர். அன்னையிலேருந்து அவர் சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். இவர் இப்படி ராஜ்யசபையில் பேரும் போலுமா இவர் இருக்கார். ஸ்கூலுக்கு போகிறாரு, பள்ளியோடம் போயிட்டு வந்துட்டு ராஜ்யசபையே கதியாக கிடப்பார். இதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வருத்தமாயிருது. ஏன்னா அவங்க அப்பாவோட ஆசை மகன் நல்ல இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷில் நல்ல பெருசாக படிக்கணும், பெரிய ஆளாக வரணும், நம்ம தொழிலுக்கு அவங்க உபயோகமாக இருக்கணும் அப்படின்லாம் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. அதனால் இவன் எட்டயபுரத்தில் இருந்தால் சரியாக வர மாட்டான் அப்படின்ட்டு திருநெல்வேலி கூப்பிட்டு போய் திருநெல்வேலியில் இந்து கல்லூரி உயர்நிலை பள்ளியில் சேர்த்து விட்டுருந்தார். அங்கே அவர் படிக்கார். அங்கே அவர் 9ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தார். ஆனால் அங்கே படித்தாருன்னு பேர். அங்கேயும் அவருடைய தமிழ் மொழியை வளர்த்துக்கிட்டே தான் இருந்தார். அங்கே இருக்க அறிஞர்கள் அவங்க கூடலாம் ஒரு விவாதங்கள் நடக்கும். தமிழை பற்றி ஆராய்ச்சி விவாதங்கள் எல்லாத்துலேயும் சின்ன பையனாக இருந்தாலும் இவரும் போய் பங்கெடுத்துக்கிடுவார். இவரோட கருத்துக்கள்லாம் அழகாக இருக்கும், மணிமணியாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் பாரதியாருக்கு மேலும் புகழ் பெற்று வளர்ந்தது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பாரதியாரை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் அவர் ஆங்கிலத்திலையும் சிறந்த புலமை பெற்றிருந்தார். அப்போ திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழும் ஆங்கிலமும் அவர்கிட்ட ஒன்று போல் வளர்ந்தது. இந்த நேரத்தில் அவங்க அப்பா மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். அந்த காலத்தில் இந்த பாலிய விவாகம் ரொம்ப சாதாரணம். எல்லாத்துக்குமே சீக்கிரம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. பாரதியாருக்கு இப்போ 14 வயசு தான் ஆகுது. ஒரு 8 வயசு பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பிற்காலத்தில் அவரோட கவிதைகளில் முழுமையாக பால்ய விவாகத்தை எதிர்த்து நிறைய எழுதியிருப்பார். அது பெரிய தப்பான செயல் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார்.
ஆனால் அந்த நேரத்தில் சின்ன பையன் ஒன்றும் சொல்ல முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆனால் அவரோட துரதிர்ஷ்டம், பாரதியாரோட துரதிர்ஷ்டம் என்னென்னா, அவங்க அப்பா வந்து முதலீடு பண்ணுறதுக்காக நிறைய மிஷினரி சாமான்கள் வாங்குறதுக்கு நிறைய முதலீடு பண்ணியிருந்தார். அதெல்லாம் கப்பலில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் நமக்கு நிகராக இவர் தொழில் பண்ணுறதா, அது சரியாக வராது அப்படின்னு சொல்லி அந்த கப்பல்கள் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஆக இவரோட அதிகபட்ச பணங்கள் சம்பாத்தியம் பூராவுமே அதில் முதலீடுகளாக போயிட்டு. அப்போ இவர் ஒரே நாளில் வறுமையின் பிடிக்குள்ளே வந்துடுறாரு. பாரதியாரோட அப்பா ரொம்ப மனம் உடைஞ்சி கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்து போயிடுறார். சின்னசாமி ஐயர் இறந்து போயிடுறார். இப்போ பாரதியார் வந்து 14 வயசில் தாய் தந்தையும் இழந்துட்டார். இவரை நம்பி அவங்களோட சித்தி தம்பி தங்கச்சி இருக்காங்க. அது போக மனைவியும் ஒரு சின்ன பெண், அவளும் கூட இருக்கா. இவ்வளோ பெரிய மசிக்கிட்ட 14 வயசு பையன் என்ன பண்ண முடியும்? திக்கு தெரியாமல் நிற்கிறார். அந்த நேரத்தில் பாரதியாரோட பாட்டி வந்து பாரதியாருக்கு ஆறுதல் சொல்லி, இந்த பாரதியாரோட மனைவியை நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் அம்மா வீட்டில் போயிருன்னு சொல்லி, அவங்க அம்மா ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையம்ங்கிறது அவங்க அம்மா ஊர், அங்கே அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி இவங்களோட பாரதியாரோட சித்தியையும் அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் இருன்னு அனுப்பிட்டு பாரதியார் மட்டும் கூட்டிக்கிட்டு காசிக்கு போகிறாங்க. காசியில் வந்து இந்த பாட்டியோட மகன் அங்கே இருக்காங்க, பாரதியாரோட அத்தை, அவங்க காசியில் இருக்காங்க. அத்தை மகனுக்கு தான் பாரதியாரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அங்கே வந்து அவங்க போகிறாங்க, மக வீட்டுக்கு அந்த ஆட்சி போகிறாங்க, பேரனையும் கூட்டிகிட்டு போய் அங்கே இருந்து பாரதியாரை படிக்க வைக்காங்க அந்த அம்மா. அங்கே உள்ள ஸ்கூலில் 9ஆம் வகுப்பு சேர்றார் பாரதியார். சேர்ந்துட்டே அங்கே தொடர்ச்சியாக படிப்பு, மொழிகளின் மேலே அவருக்கு அபாரமான பிரியம், அபாரமான காதல்னே சொல்லலாம், அவ்வளவு பிரியம் அவருக்கு. நிறைய மொழி படிச்சிருக்காரு அவர். இப்போ அங்கே இருக்கிறபோது அவர் என்ன பண்ணார், சமஸ்கிருதமும் ஹிந்தியும் முதல்ல படிக்க ஆரம்பித்தார், உருது படித்தார், கூர்க்கு, வங்காளம், இப்படி என்னென்ன மொழிகள் உண்டோ அவ்வளவு மொழியும், கிட்டத்தட்ட ஒரு 13-14 மொழி அவருக்கு தெரியும். அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தார். பிறகு வகுப்புக்கு அந்த பள்ளி படிப்பு முடிஞ்ச உடனே பனாரஸில் உள்ள அன்னி பெசன்ட் காலேஜில் சேர்ந்து அவர் வந்து மேற்படிப்பு படித்தார். இப்படி இவர் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கையில் அந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணார், இந்த தலைப்பாகை கட்டுறது, முண்டாசு கட்டுறதுன்னு சொல்கிறோம்னா தலைப்பாகை கட்டுறது அங்கே தான் ஆரம்பித்தார். இப்போ உள்ள நம்ம பார்க்குற தோற்றம் வந்து காசியில் வச்சு ஏற்பட்டது. அந்த பொட்டு, தலைப்பாகை, மீசையை முறுக்கிறது, பெரிய மீசை வளர்த்து மீசையை முறுக்கு மீசையாக்கிக்கிட்டது, தாடி, இதோடு அவர் அங்கே இருந்தார். ரொம்ப நாள் அங்கே இருந்தார். பிறகு தாடியை எடுத்துட்டார், மீசையோடு மட்டும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இப்படி போய்கிட்டு இருக்கையிலேயே எட்டயபுரம் மன்னர் வந்து ஒரு ஆங்கிலேயரோட அழைப்பின் பேரில் அவங்க டெல்லிக்கு போனார். அவர் டெல்லிக்கு போனவர் அங்கேருந்து ஊருக்கு திரும்புகிற வழியில் காசிக்கு வந்து பாரதியாரையும் கூட்டிக்கிட்டு எட்டயபுரம் போயிடுறாரு. போய் அங்கே வந்து தன்னுடைய அரசு சபையிலே அவருக்கு ஒரு வேலையை போட்டு கொடுக்காரு. அங்கே பாரதியார் இருக்கார், ஒரு மனைவி, அவங்க எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டாரு, அங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி கொஞ்ச நாள் போகுது. அப்போ இவருக்கு வந்து இந்த பாடல்கள் எழுதுறது வைக்கிறது, இந்த அரசு சபையில் இருக்கிறதோட இவர் கொஞ்சம் போர் அடிச்சு போயிடுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் வந்து ஒரு கல்லூரியில், இந்த ஸ்கூலில் வந்து அவரை வந்து தமிழ் ஆசிரியராக வேலையை கூப்பிட்டாங்க. ஒரு லீவ் பிளேஸ், ஒரு 3 மாதத்துக்கு மட்டும். ஒன்று அதில் போய் அவர் தமிழ் ஆசிரியராக இருந்தார். இருந்து அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு, அங்கே இருக்கும்போதே இவருக்கு சுதேசமித்திரன் பத்திரிகையிலேருந்து இவருக்கு வந்து அழைப்பு வந்தது, ஆசிரியர் குழுவில் சேர சொல்லி. உடனே அந்த இது 3 மாதம் இது முடிஞ்ச உடனே அவர் சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு போயிடுறாரு. அதில் இருந்து தான் அவரோட இலக்கிய பணிகள் மும்முரமாக நடக்க ஆரம்பிச்சது. சுதேசமித்திரன் ஆசிரியர் குழுவில் இருந்துகிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து திடீர்னு நம்முடைய கருத்துக்களை இஷ்டம் போல சொல்ல முடியல, அதுக்கு ஒரு தடை வருது, ஒரு தடங்கள் இருக்குங்கிற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் இவர் இந்தியா அப்படின்னு ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக சேர்ந்து இவர் அதில் பணியாற்ற ஆரம்பித்தார். இந்தியா பத்திரிகை நடத்த ஆரம்பித்தப்புறம் தான் முழு மூச்சாக இவர் வந்து விடுதலை போராட்டத்தில் இறங்கினார், சுதந்திர இயக்கத்தில் வந்தார். அந்த நேரத்திலேருந்து அவர் வந்து மும்முரமாக இவர் வந்து என்ன பண்ணுவார்னா, இவருடைய எழுத்துக்கள், பாடல்கள் எல்லாமே நெருப்பு,
நெருப்பு பொறிகளாக இருக்கும். இந்த கேட்குறவங்கள அப்படியே எழுச்சி பெற வச்சிடும். நாடி நரம்பெல்லாம் துடிக்குமாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த டைமில் 1908 வாக்கில் தான் வ.உ.சி கூட நேரடி தொடர்பு இவருக்கு ஏற்பட்டது. இப்போ அந்த நேரத்தில் இவர் வந்து இந்த தீவிரமாக அரசியலில் இருந்ததுனால இவர் வந்து அப்போ வந்து வங்காளம் தான் மும்முரமாக இருந்தது விடுதலை போராட்ட இயக்கத்தில். காங்கிரஸ் மாநாடுகள் பூரா அங்கே தான் நடக்கும். அப்போ இவர் அங்கே போனார். அங்கே போன நேரத்தில் தான் அவருக்கு இந்த பிபின் சந்திரபாலர், லோகமானிய திலகர், தாதாபாய் நவ்ரோஜி எல்லார் கூடயும் தொடர்பு ஏற்பட்டது. அரவிந்த கோஷ், நம்முடைய இப்போ பகவான் அரவிந்தர், இவங்க எல்லார் கூடயும் அவருக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. அப்போ இந்த அரசியல் இதில் முழுமையாக மும்முரமாக எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு இன்னொரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது. அது என்னென்னா, சுவாமி விவேகானந்தர் அவங்களோட முதன்மையான சிஷ்யை சகோதரி நிவேதிதை, அவங்க தான் ஃபஸ்ட்டு சிஷ்யை விவேகானந்தருக்கு. அவங்கள வந்து இவர் மீட் பண்ணுறார். மீட் பண்ணும்போது உடனே அவங்க சந்தித்த உடனே அவங்க பார்த்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாரதியாரை அவருக்கு வந்து தீட்சை கொடுக்காங்க. உடனே இவங்க சகோதரி நிவேதிதையை வந்து இவங்க ஆன்மீக குருவாக பாரதியார் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் என்னோட குரு அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். அப்புறம் அங்கேருந்து அவர் விடைபெற்று இங்கே புதுச்சேரி தமிழ்நாடு வந்திருக்காரு. தமிழ்நாடு வந்தப்புறம் பார்த்தா இவர் முழு மூச்சாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து, தலைவர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே மீட்டிங் நடத்த, பீச்சில் மீட்டிங் போட, எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்கா. பாரதியார் வந்து ரொம்ப நோட்டபிள் பர்சன் ஆகிட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே அவர் இருக்கார். அப்போது பிபின் சந்திரபாலரை வரவேற்று ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லி இவர் எல்லா ஏற்பாடும் இவரோட ஏற்பாடு. போலீஸ் பர்மிஷன் கூட வாங்கலை, கிடைக்கல. அப்போது அவங்க எல்லோரும் என்ன செய்யன்னு சொல்லும்போது பாரதியார் சொல்கிறாரு, நீங்கள் நடத்துங்க, எது வந்தாலும் நான் பொறுப்பை எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது பாரதியாரோட மனைவி ரொம்ப பயந்து போய் சொல்கிறாங்க, என்னமோ ஆயிட்டுனா என்ன பண்ணுவேன் உங்களுக்கு, உங்களை கொண்டு போய் இந்த அந்தமானில் அங்கே எங்கேயும் ஜெயிலில் போட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது பாரதியார் சொல்கிறாரு, இது வந்து சுதந்திர போராட்டம். நம்ம இந்த போராட்டத்தில் நான் வந்து ஒரு எல்லையில் வந்து எதிரி நாட்டோட போராடினா என்ன இதில் இருப்போமோ அதே மாதிரி தான் நம்மளோட எதிரிகளோட நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இதில் நான் வீரமரணம் அடைஞ்சாலும் அடையலாம். நான் அடைஞ்சேன், நான் அப்படி செத்து போயிட்டேன்னா என் உடலை கொண்டு வரும்போது ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் நீ வந்து என்னை வாழ்த்தி எனக்கு உள்ள சடங்குகளை செய்யணும் அப்படின்னு பாரதியார் சொல்வார். அந்த அளவுக்கு அவர் இதில் முழு மூச்சாக இருந்தார். இன்னும் பாரதியாரோட மனைவி செல்லம்மா பாரதி குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோட் போட்டிருப்பார். பாரதியார் கோட்டு, சில பேர் சொல்லுவாங்க உள்ள பெனியனில் கிழிசல் இருக்குது, அதை மறைக்கத்தான் கோட் போட்டிருக்காரு. அதெல்லாம் கிடையாது. பாரதியார் வந்து ஒரு பெரிய அலங்கார பிரியார். அவர் கண்ணாடி முன்னாலே நிறைய நேரம் செலவிடுவாங்க. இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட்னு பாருங்கள். அவரோட கொள்கைகளுக்கும் இதுக்கும் எவ்வளவு இது. ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய இராணுவ வீரன் மாதிரி நினைக்கிறார். அதனால தான் அவர் கோட்டு போட்டு தலப்பா கட்டி பூட்ஸ் போட்டிருப்பார் காலில். அப்படி முழுமையான இராணுவ வீரனாக தான் அவர் இருந்தார். அந்த மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். சில ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு கொள்கையும் அப்படி தீயாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த இதுலேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்தியா பத்திரிகை மேலே ரொம்ப கவனம் பிரிட்டிஷாருக்கு போகுது, ஆங்கிலேயருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து பாரதியாரை அரெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா இவரோட எழுத்து ரொம்ப எழுச்சியை கொடுக்கு அப்படின்னு அவங்க நினைக்காங்க. அப்போ அவங்க பாரதியாரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து, நீ கைதாகிறது பெருசு இல்லை, அதனால் நம்ம இயக்கம் தடைப்படும், நீ வந்து பாண்டிச்சேரி போயிடு, அது வந்து ஃப்ரெஞ்சு அரசாங்கம், ஒன்றுக்கு அங்கே வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று. இவர் வந்து 1908 பாண்டிச்சேரி போயிடுறார். 1918 வரைக்கும் அவர் அங்கே தான் இருந்தார். அப்போ இந்த இந்தியா பத்திரிகையை அங்கேருந்து இவர் நடத்துகிறார். அங்கேருந்து இவர் நடத்தும்போது இவங்களால எதுவுமே செய்ய முடியல. அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. பிறகு ஒரு கட்டத்தில் அவங்க வந்து அதையும் தடைப்படுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம். இப்போ பாரதியார் சும்மா இருக்க நேரத்தில் தான் இவரோட இலக்கியங்கள் பூராப்படுது. பாஞ்சாலி சபதம், பகவத்கீதையை பூரா முழுமையாக தமிழாக்கினார். குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, இப்படின்னு என்னென்ன சிறப்புமிக்க பாடல்கள் இருக்குது. பெண் அடிமையை வந்து தீவிரமாக இருந்தார். அவர் பிராமணர்களுக்குன்னு சில கொள்கைகள், சில கடமைகள்லாம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் மீறினவர் அவர். நான் வந்து எது நியாயத்துக்கு பக்கம்தான் நிற்கணும்பார். பெண்ணை வந்து இப்படி அடிமையாக்கி வைக்கிறது தப்பும்பார்.
ஒரு கண்ணை குத்திக்கிட்டு ஒத்த கண்ணை குருடாக நீங்கள் உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அந்த பெண்ணுக்கு அந்த கண்ணை கொடுத்து பாருங்கள், நமக்கு உலகம் முழுமையாக தெரியும். பெண்ணை பற்றி அவ்வளவு சொல்லுவார். பெண்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும், பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணுறது எப்படி பண்ணணும், அவன் விரும்பி கல்யாணம் பண்ணணும், அவளுக்கு சகல கல்வியும் வரணும், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் கடமை என்றோன்னாரு. அவங்க தான் செய்யணும்னாரு. அப்படி பெண் விடுதலைக்காக போராடினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு. எதுக்கும் பயப்படக்கூடாது, துணிஞ்சு செய்யணும் அப்படின்பாரு. அதே மாதிரி பாப்பா பாட்டில் பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு அவ்வளவு சின்ன குழந்தைக்கு ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு பாடுவார். அது பாடும்போது சொல்லுவார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் அப்படின்பார். நீ உயர்ச்சி, நீ தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இருக்கக்கூடாது. இது மனிதர்களை மட்டும் இல்லாமல் பால் கொடுக்குற பால், மாடு, பசு, ஆடு, எருது, இப்படி ஒவ்வொரு குதிரை, இப்படி ஒவ்வொரு மிருகத்தையும் சொல்லி எல்லாருக்கூடையும் நம்ம சகோதரத்தரமாக இருக்கணும். இந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. குழந்தைகள்கிட்ட எப்படி தீண்டாமையை எதிர்த்து அவ்வளவு போராடினார். தீண்டாமைக்காகத்தான் அந்த குழந்தைகளுக்கு இந்த பாடு, ஜாதிகள் இல்லை எடி பாப்பாரு. அதுக்கப்புறம் சொல்லுவார், நம்ம எதுவும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு இதாக வச்சோம்னா, எழுச்சியாக வச்சோம்னா அது நடக்கும் அப்படின்னு. அதைத்தான் சொல்லுவார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு மரப்பொந்தில் வைத்தேன் அப்படின்பார். ஒரு அக்கினி குஞ்சு அதை காட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு மரப்பொந்துக்குள்ளே வச்சிருந்தார். அடுத்த வரி, வெந்து தணிந்தது காடு அப்படின்பார். அந்த வரியை எப்படி இருக்கு பாருங்கள், நமக்கே எப்படி திகுதுகுன்னு எரியிற மாதிரி இருக்கும். ததிகிடத்தோம் 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 அப்படின்னு பாடுவார். அவ்வளவு எழுச்சியாக பாடுவார். அந்த பாடலை கேட்கும்போதே நமக்கு உணர்ச்சி தோணும். அவர் சிறந்த அம்மன் பக்தர், சாக்தர், பராசக்தியை பற்றி அப்படி பாடியிருப்பார். ஆனாலும் அவர் எல்லா மதத்தையும் ஒன்றா நினைப்பார். இயேசுவை பற்றி பாடியிருக்காரு, அல்லாவை பற்றி பாடியிருக்கார். அவர் பாடாத விஷயமே கிடையாது, எல்லாத்த பற்றியும் பாடியிருக்கார். இப்போ முக்கியமாக அவர் சொல்கிறது வந்து விடுதலை போராட்டத்தை சொல்கிறாரு. தீண்டாமையை ஒழிக்கணுங்காரு, பெண்ணடிமையை ஒழிக்கணுங்காரு. அந்த காலத்தில் என்னென்ன மூட பழக்கங்கள் இருந்ததோ எல்லாத்துக்கும் எதிராக அவர் குரல் கொடுத்தார். அதே சமயத்தில் விடுதலை போராட்டத்துக்கு முக்கியமான ஒரு இதை கொடுத்தார். ஆனால் அவர் சொல்கிறார், இப்போ விடுதலை வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விடுதலை கிடைச்சதுன்னா இந்த விடுதலையை காப்பாற்றிக்கிடக்கூடிய மனோபலமும் நமக்கு வேணும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கணும். அவர் 1921 இறந்து போயிட்டார். ஆனால் அப்போவே ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு அவர் பாடியிருக்கார். இப்போ முற்போக்கு இதோட முன்னோக்கு பார்வையோடு அவர் வந்து அந்த பாடலை எழுதினார். அதுக்கப்புறம் இந்த நேர காலத்தில் வந்து அவருக்கு பாண்டிச்சேரியில் வந்து 10 வருஷம் இருந்தார் இல்லையா. அந்த நேரத்தில் அரவிந்த கோஷ் வந்து அவரும் வங்காளத்திலேருந்து தப்பி வந்து அவரும் அரசியலை விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதுக்காக இங்கே வந்து பாண்டிச்சேரியில் வந்திருக்கார். எல்லாருக்கும் இந்த வந்து பிரெஞ்சு இந்தியா வந்து கை கொடுக்கு. அரவிந்த கோஷ் நான் சொல்கிறது பகவான் அரவிந்தர். அப்போ அவர் வந்து அங்கே இருக்கும்போது பகவான் அரவிந்தருக்கும் பாரதியாருக்கும் இடையில நல்ல நட்பு ஏற்பட்டது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க. இவர் தினசரி போய் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேச வைக்க, அவங்களுக்கு ஆன்மீகமாகட்டும் அரசியலாகட்டும் எதை பற்றியும் பேசுவாங்க. மொழி தடை இல்லை. ஏன்னா இவருக்கு 13-14 மொழி தெரியும். வங்காளம் நல்லா பேசுவார். ஆங்கிலத்தில் பெரிய புலமை பெற்றவர் பாரதியார். அவர் பகவான் அரவிந்தரோ அவர் லண்டன்லேயே வளர்ந்தவர். அவருக்கு தாய்மொழியாக ஆங்கிலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கிலீஷில் ஒரு பெரிய ஆள். அவரும் வங்காளம் சான்ஸ்கிரிட் எல்லா மொழியும் படிச்சிருக்காரு. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப சாத்தியமாச்சு. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாரதியார் வந்து அவருடைய சமஸ்கிருத புலமையை கவனிச்சுட்டு அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ எல்லாம் படிச்சுக்கணுங்கிற ஆசை பாரதியாருக்கு. அப்போ ரிக்கு வேதத்தில் உள்ள ரிக்கு வேதம் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டு பகவான் அரவிந்தர்கிட்ட ரிக்கு வேதம் முழுமையாக அவர் கற்றுக்கிட்டார். இப்படி அந்த பாண்டிச்சேரி காலம் அவருக்கு போய்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவருக்கே போர் அடிச்சு போய் நான் வந்து திரும்ப சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு. சென்னைக்குள்ள இவர் வந்தோடனே இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-34 நாள் என்னமோ சிறையில் இருந்தார். அப்புறம் சுரேஷ் மித்ரன் அதிபர், அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க எல்லாரும் சேர்ந்து சிபாரிசு பண்ணி அவரை வந்து ஜெயிலேருந்து வெளியே எடுத்துட்டாங்க.
எடுத்த உடனே இவர் மனைவியினோட ஊர் கடையம் அங்கே போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போய் ஒரு 2-3 வருஷம் இருந்தார். ஆனால் இவரை வறுமை விடவே இல்லை. இவர் பிறந்ததுலேருந்தே இவருக்கு வறுமை துரத்துக்கிட்டே தான் இருக்குது, கூடவே தான் இருக்குது. ஆனால் வறுமையை கண்டு அவர் பயப்படவே மாட்டார், கவலையும் பட மாட்டார். நமக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. தங்கம்மாள் பாரதி, சவுந்தரா பாரதின்னு 2 பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைகள் பிறந்ததில் ஒரு பெருமையாக சொல்லுவார். ஏன்னா பெண்ணடிமை மிகுந்த காலத்தில் எனக்கு பெண் பிறந்திருக்கா, நான் பெண்ணை எப்படி வளர்க்குறேன்னு பாருங்க. 2 பேரையும் நல்லா படிக்க வச்சாரு, நல்லபடியாக தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைச்ச பொருளையும் ஏன் அப்படின்னா கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவார். இதே அவங்க வந்து புதுச்சேரியில் அவங்க கூட பாண்டிச்சேரியில் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொல்கிறாங்க, கடலில் போய் குளிக்க போவாங்களாம். பாரதியார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது அந்த பக்கத்து வீட்டு அம்மா சொல்லுவாங்களாம், சும்மா கடலில் குளிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு 1/4 அணா கொடுத்து விடுவாங்களாம். 1/4 அணான்னா ஒரு அணா வந்து 6 பைசா. இப்போ 1/4 அணான்னா என்ன 1.5 பைசா, 1 பைசா 1.5 பைசா கொடுத்து விடுவாங்க. அது இந்த பிள்ளைகள் எல்லாம் வாங்கிட்டு பாரதியார் கூட போவாங்க. அப்போ போய் அந்த கடலில் வந்து அந்த பணத்தை போட்டுட்டு கடலில் குளிச்சுட்டு வரணும். அப்படி போகும்போது ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப பசிக்கு, காசு இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னோடனே இவங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து அந்த காசை கொடுத்தாங்க. பாரதியார் வந்து உடுத்திருக்க வேட்டியை கலத்தி கொடுத்துருவாராம். தலைப்பாக எடுத்து அவுத்து இடுப்பில் வேட்டியை கட்டிட்டு வந்துடுவாராம். என்னது கையில் இருக்கோ, பக்கத்தில் சாப்பாடு இல்லைன்னு யாராவது அரிசி கொடுத்துருப்பாங்க, அரிசியை வாங்கிட்டு வந்தால் காக்கா குருவிக்கு எல்லாத்துக்கும் போட்டுருவார். இப்படி ஒரு இது உள்ளவர், ஆன்மீகத்தில் ரொம்ப இது உள்ளவர், ரொம்ப தாராள பிரபு. கிடைச்சதை உடனே கொடுத்துடணும், நம்ம ஒன்று கொடுத்தா நமக்கு வந்து இன்னொருத்தன் ஒன்று கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளவர். ஆன்மீகத்தில் அதிக மேதாவி. அதாவது நம்ம பொதுவாக இப்போ சொல்கிறோம், சித்தர்கள் ஞானிகள் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே இந்த உலகம் பூரா அணுக்கூட்டம் தான், அணுவால் தான் உலகம் இருக்குதுன்னு சொல்லுவார், ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. பாரதியார் அந்த அன்னைக்கே சொல்கிறாரு, காக்கை குருவி என் ஜாதி, காடும் மலையும் என் கூட்டம் அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அணுவால் சேர்ந்தது தான் காடு மலை எல்லாமே, உயிர் கிடையாது அதுக்கு. நம்ம உடலில் இருக்கிறதும் அணுக்கள் தான், அணுக்கள் தான் ஆகுது. அப்போ அது நம்ம கூட்டம், நம்ம உயிர் இருக்குது காக்கை குருவிக்கு, அதனால அது என்னோட ஜாதி அப்படிங்க. அவர் எங்கேருந்து தீண்டாமையை எப்படி கொண்டு வராருன்னு பாருங்கள், இந்த உலகத்தை எப்படி அவர் நோக்குதாரு, எல்லாமே அணுதான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவரோட பாடல்கள் நம்ம ஆழ்ந்து படித்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். இப்படியான ஒரு பெரிய ஞானி. அப்புறம் அவர் கடையத்தில் இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து திருவல்லிக்கேணி வரார், மெட்ராஸ்க்கு வந்து திருவல்லிக்கேணியில் தங்கியிருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு தடவை ராஜாஜி வீட்டுக்கு போகும்போது, ராஜாஜி வீட்டில் ராஜாஜி, மகாத்மா காந்தி, பாரதியார் 3 பேரும் சந்தித்து உரையாடினதாக சொல்லுவாங்க. அது அப்படி பார்த்தார். என்னை பற்றி இப்படி காலம் போய்கிட்டு இருக்கும்போது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் இவர் அதிகமாக போவார், தினசரி போவார். இவர் பெரிய அம்மன் பக்தராக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நான் பார்த்தசாரதி கோயிலுக்கு போவார். அங்கே போய் கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு நாள் அந்த கோயில் யானைக்கு மதம் பிடிச்சி இவரை தூக்கி வீசினதில் இவருக்கு ஒரு பெரிய காயம் எதுவும் இல்லை. ஆனால் தூக்கி வீசின அதிர்ச்சி மட்டும் அவருக்கு இருந்தது. ஆனாலும் இவர் அதனால் ஏற்பட்ட பாதிப்பினால இந்த வயிறு அழற்சி நோய்க்கு ஏற்பட்டது. ஆனால் இவர் மருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்படியே இருந்து தன்னோட 39வது வயசில் அவர் இறந்து போனார். 1921 ஜூலை மாதத்தில் யானை தூக்கி வீசிச்சு. இவர் செப்டம்பர் 12 இவர் இறந்து போனார். 1921 செப்டம்பர் 12. அதுக்கப்புறம் அவர் வந்து எப்போவுமே வாழுங்காலத்தில் நிறைய பேருக்கு அதுக்கு அவரோட மதிப்பு தெரிகிறதில்ல, அவரோட இறுதி ஊர்வலத்துலேயும் அவ்வளவு கூட்டம் இல்லை அப்படின்லாம் பேச்சுக்கள் உண்டு. என்ன இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பெரிய மகானா தேசிய கவியாக நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கோம். 1949 வருஷத்தில் இவருடைய பாடல்கள் கட்டுரைகள் எல்லாமே அரசுடைமையாக்கப்பட்டது. இது வரைக்கும் இந்தியாவில் முதல்ல ஒரு கவிஞரோட ஒரு எழுத்தாளரோட இது வந்து அரசுடைமையாக்கப்பட்டது பாரதியாருடைய தான் முதல் தடவை நடந்தது. அவரோட அந்த எழுச்சிமிக்க பாடல்கள் இதெல்லாம் எப்படி வந்து விடுதலை போராட்டத்தில் உதவுச்சுன்னா, அதுக்கப்புறம் பாரதியாருக்கு பிறகு போராட்டங்கள் நடக்கும்போது நாடகங்கள் நடத்துவது, கச்சேரி நடத்துவதெல்லாம் பழக்கமாச்சு. அதில் எல்லாத்துலேயும் இந்த இவரோட பாடல்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து சில பாடல்களை நம்முடைய ஏவிஎம் நிறுவனம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தாங்க.
அவங்க வச்சு அவங்க நாம் இருவர் அந்த படத்துலலாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதை வாங்கும்போது ஏவிஎம்கிட்ட இருந்ததையும் கேட்டாங்க. உடனே ஏவிஎம் வந்து அதுக்கு பணமே வாங்காமல் அதை கொடுத்துட்டாங்க. கொடுத்து இன்றைக்கி வந்து அது அரசுடைமை ஏற்கப்பட்டிருக்கு. அது போக ஒரு முக்கியமான கட்டங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பாரதியாரை நினைவு கூறுறோம். நாம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுசும் உள்ள எல்லா தமிழர்களும் அநேக மக்களும் பாரதியார் இன்றைக்கி நினைவு கூறுறாங்க. அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த பாடலாசிரியர், சிறந்த புரட்சி கவிஞர், பெண்ணியவாதி, தீண்டாமை ஒழிப்பாளர், சிறந்த சமூக சேவகர், இன்னும் என்னென்ன பட்டங்கள் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் அவருக்கு பொருந்தும். எல்லாத்தையும் அவர் சேர்த்து வாழ்ந்துக்கிட்டார். இன்றைக்கி முண்டாசு கவிஞன்மோ, மீசை கவிஞன்மோ, இந்த உருவகத்தை பூரா நம்ம காசியில் இருக்கையில் அவர் எடுத்துக்கிட்டார். இன்றைக்கும் அந்த காசி யூனிவர்சிட்டியில் பாரதியாரை போற்றி பாராட்டுனாங்க. இவர் மதுரை சேதுபதி ஸ்கூலில் வேலை பார்த்த ஸ்கூலில் அவருக்கு செலவச்சு அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பாரதியாரை நினைவு கூறுறோம். ஆனால் அவருடைய மதிப்பு தெரிஞ்சு நாம் வந்து நடந்துக்கணும், அவரை பின்பற்றி வாழணும். அவர் சொன்ன மாதிரி சுதந்திரம் கிடைக்கிறது பெருசு இல்லை, கிடைச்ச சுதந்திரத்தை தக்க வச்சுக்கிடக்கூடிய மனோபலம் நமக்கு வேணும் அப்படின்னாரு. அவருடைய கவிதைகளில் கட்டுரைகளில் நம்ம ஊன்றி படித்து நம்ம அதை பின்பற்றணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.